என்ன நான் என்ன செஞ்சனும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். என்ன இதுன்னு தான் பார்க்குறீங்க? இட்லி தாங்க. இட்லி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தம்ப்லைனையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இட்லி வந்து சூப்பரான ரெசிபி ஒன்று செய்யலாம். நாங்கள் வந்து இது எப்போது வீடியோ ஷூட் பண்ணி வச்சது. சரி, இந்த வீக் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது இட்லியில் வந்து மீதமான இட்லியை வந்து நீங்கள் இனிமேல் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இப்படி எண்ணெய் ஊற்றி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இட்லியை கட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுத்து இப்படி கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். கொஞ்சம் ஆயில் இழுக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தனியாக ஒரு கடாய் வச்சு நம்ம வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த இட்லியை எடுத்து அந்த தக்காளிக்குள்ளே போட்டு நல்லா கிளறணும். இது என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க? இது தாங்க இட்லி மஞ்சூரியனா. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நமக்கு ஏதாவது காரம் அப்படி ஏதாவது தேவைன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், எந்த சாஸ் வேணுனாலும் அந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம ஊற்றிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சுட்டேன்னா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் ஆம்லேட் காமெடி இருந்துச்சு, அந்த காமெடியும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது என் முட்டை இங்கே இருக்குது, உங்கள் முட்டை எங்கே? இப்போ என் முட்டை போட்டிருக்கீங்களா, அந்த முட்டையில் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. என்ன தப்பு? பெப்பர் எங்கே? பெப்பர் எங்க? முட்டை போட்டு கொடுக்கறதே பெருசு, இதுல ஒரு பெப்பர் வரையா? என்ன கோவமா பேசுறீங்க? சரி, முட்டை வச்சு அடுத்த டைம் முட்டை போடல எல்லாருமே போட்டுறேன். பெப்பர், மிளகாத்தூள், சீரகம், அப்புறம் என்னென்ன போடணுமோ, டீ தூள் போடணுமா, காஃபி தூள் போடணுமா? இல்லை, நேற்று காஃபி தூள் போட்டிங்களே, நல்லா டீ வச்சிங்க, காஃபி வச்சிங்க. காஃபி தூள் போட்டு டீ வச்சேன் போடு. ஆமாம், அதெல்லாம் செஞ்சிருந்தா தானே எனக்கு தெரியும். நான் என்ன செஞ்சனும் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டேங்க. அப்போ ரொம்ப பசியாக இருந்தனால ஆம்லேட் போட்டது அப்போ எடுத்த ஃபன் தான் இது. அதனால தான் கொஞ்சம் மேக்கப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோக்கான கொஸ்டின் வந்து நான் சமைச்ச ரெசிபினோட பெயர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.